6ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 1 பயிற்சி 1.2ல் 4ல் இருந்து 12 வரை உள்ள கணக்குகளை நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். 4வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை இறங்கு வரிசையில் எழுதுக. ஓகேவா? இப்போ என்னென்ன நம்பர் தந்திருக்காங்கன்னு பாருங்கள். 1,28,435, 10,835, 21,354, 6,348, 25,840. ஓகேவா? இப்போ இதை நம்ம ஏறு வரிசையில் எழுத போகிறோம். ஏறு வரிசையிலங்கும்போது சின்ன நம்பர் வந்து பெரிய நம்பருக்கு எழுதுறது தான் ஏறு வரிசை. இப்போ ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் பார்த்திங்கன்னா 6,348, அடுத்தது 10,835, அடுத்தது இந்த ரெண்டு நம்பர் நம்மளுக்கு ஒன்று போல் இருக்குது. இந்த நம்பரில் எது வந்து சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் சின்ன நம்பர், அப்போ அதை எழுதிக்கணும். 21,354, பெரியது 25,840, பெரியது 1,28,435. சரி, அதை கமா போட்டு எழுதிடலாம். 6,348, 10,835, 21,354, 25,840, 1,28,435. அடுத்த 5வது கணக்கு, 10 லட்சம் இடத்தில் 6 என்ற எண்ணும் 10,000 இடத்தில் 9 என்ற எண்ணும் உள்ளவாறு ஏதேனும் ஓர் 8 இலக்க எண்ணை எழுதுக. சரியா? 10 லட்சங்க இடத்துல 6ங்க நம்பர் தான் இருக்கணும், 10,000 இடத்துல 9ங்க நம்பர் தான் இருக்கணும். சரியா? இந்த எண்ணை மட்டும் மாற்றவே கூடாது. மொத்தம் எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னா 8 இலக்கங்கள் இருக்கணும். இந்த 2 இலக்க இடத்துல மட்டும் இந்த 2 எண்ணை எழுதணும். மீதி எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு விருப்பப்பட்ட எண்களை எழுதிக்கலாம். 5வது கணக்கு, இப்போ நம்ம அதுக்கு இடமளிப்பை கொடுத்துடலாமா? ஒன்று, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. சரியா? மொத்தம் எத்தனை இலக்கம் எழுத சொல்லியிருக்காங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 இலக்கம் நம்ம போட்டாச்சு. சரி, இப்போ 10 லட்சங்க இடத்துல என்ன நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6ங்க நம்பர் தான் இருக்கணும். அடுத்தது 10,000ங்க இடத்துல 9ங்க நம்பர் தான் இருக்கணும். மீதி நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஏதாவது எண்கள் எழுதிக்கலாம். இங்கே 8 போட்டுக்கலாம், இங்கே 2 போட்டுக்கலாம், இங்கே 1000ல் 1 போட்டுக்கலாம், இங்கே 3 போட்டுக்கலாம், இங்கே 4 போட்டுக்கலாம், இங்கே 5 போட்டுக்கலாம். சரியா? இந்த 2 இலக்கமும் நம்மளுக்கு முக்கியம். மீதியெல்லாம் நம்ம விருப்பப்பட்ட எண்களை நம்ம எழுதிக்கலாம். 6வது கணக்கு, ராஜன் 4, 7 மற்றும் 9 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி 3 இலக்க எண்களை எழுதுகிறான். எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும்? சரி, 4, 7, 9 இந்த 3 எண்களை பயன்படுத்தி அவனால் எத்தனை எண்கள் எழுத முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்தெந்த எண்களை பயன்படுத்தி அப்படின்னா 4, 7, 9 மொத்தம் 3 நம்பர் இருக்கனால நம்மளுக்கு 3 இலக்க எண்கள் தான் வரும். என்னென்ன எண்கள் நம்மளுக்கு எழுதலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பெரிய நம்பரை வச்சு எழுதிடலாம். 9, 7, 4 வருமா? 9, 7, 4. அடுத்தது 9, 4, 7 எழுதலாமா? 9, 4, 7. இனி அடுத்து 7 இருக்கக்கூடிய நம்பர் எழுதிக்கலாம். 7, 9, 4. அடுத்தது 7, 4, 9. 7, 4, 9. இனி 4 பயன்படுத்தி எழுதும்போது 4, 7, 9, 4, 9, 7. சரியா? நம்மளுக்கு மொத்தம் எத்தனை எண்கள் எழுதலாம் அப்படின்னா மொத்தம் 6 எண்கள் எழுதலாம். சரியா? ராஜன் மொத்தம் எத்தனை எண்களை எழுதியிருக்கான் அப்படின்னா 6 எண்களால் அவனால் எழுத முடியும். தேர்ஃபோர் 6 எண்களை அவனால் எழுத முடியும். அடுத்து 7வது கணக்கு, என்னுடைய பணம் பெறும் அட்டையின் அதாவது ஏடிஎம் அட்டை கடவுசொல்னா பாஸ்வேர்டு. ஏடிஎம்க்கான பாஸ்வேர்டு மொத்தம் எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னா 4 இலக்கங்கள் தான் இருக்கும். அந்த 4 இலக்கத்தோட நம்பர் தந்திருக்காங்க. 9, 4, 6 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டது. இது மிக சிறிய 4 இலக்க இரட்டை எண் ஆகும். எனது பணம் பெறும் அட்டையின் ஏடிஎம் அட்டையின் கடவுசொல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 எண்களை பயன்படுத்தி மிக சிறிய 4 இலக்க இரட்டைப்படை எண்ணை நம்மளுக்கு
உருவாக்கணும். அதுதான் அவனோட ஏடிஎம்மோட பாஸ்வேர்டாக இருக்கும். சரியா? எந்தெந்த எண்களெல்லாம் பயன்படுத்தின்னு பாருங்கள். 9 4 6 8 4 இலக்க சிறிய எண் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது இரட்டைப்படை எண். இதுலேயே உள்ளே சின்ன எண் என்னது 4, அப்போ அதை எழுதிக்கோங்க. அடுத்த சின்ன எண் என்னது 6. அடுத்தது 8 இங்கே எழுதணும். ஆனால் 8 எழுதுனா அடுத்தது பார்த்திங்கன்னா 9. 9ங்கிறது ஒற்றைப்படை எண், ஆனால் இரட்டைப்படை எண் தான் நம்மளுக்கு அமைக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த 9 இங்கே போட்டுக்கிட்டு 8 இங்கே எழுதிடணும். இப்போ இதுதான் என்னது சிறிய எண், அதாவது இரட்டைப்படை சிறிய எண். இப்போ அவனுடைய கடவுச்சொல் என்னது therefore கடவுச்சொல் = 4 6 9 8. அடுத்தது 8வது கணக்கு. அஞ்சலக குறியீட்டு எண் 6 இலக்கங்களை கொண்டது. இதன் முதல் 3 இலக்க எண்கள் 6 3 மற்றும் 1 ஆகும். மேலும் 0 3 மற்றும் 6 என்ற 3 இலக்கங்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி மிக சிறிய மற்றும் மிக பெரிய அஞ்சலக குறியீட்டு எண்களை அமைக்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்னென்னா அஞ்சலக குறியீட்டு எண் மொத்தம் 6 இலக்கங்கள் இருக்கும். அந்த 6 இலக்கத்தில் ஃபஸ்ட்டு இலக்கத்தை ஃபஸ்ட்டு 3 இலக்கம் நம்மளுக்கு ஃபிக்ஸடாகவே நம்பர் தந்துட்டாங்க. என்னென்னா 6 3 1ன்னு ஃபிக்ஸடாகவே தந்துட்டாங்க. அடுத்தது இந்த 3 இலக்கத்தையும் பயன்படுத்தி மிகப்பெரிய மிக சிறிய அஞ்சலக குறியீட்டு எண்ணை எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? எந்தெந்த எண்களெல்லாம் பயன்படுத்தி அப்படின்னா 6 3 1, அடுத்தது 0 3 6. மிக பெரிய அஞ்சலக குறியீட்டுன்னு எழுத போகிறோம். மிகப்பெரிய அஞ்சலக குறியீட்டு எண் இந்த 3 இலக்கமும் அதே தான் வரும். சரியா? அடுத்தது இந்த 3 இலக்கத்தையும் பயன்படுத்தி மிகப்பெரிய எண் அமைக்கணும். இந்த 3 நம்பர்லேயும் பெரிய எண் என்னது 6, அடுத்தது 3, அடுத்தது 0. இப்போ அடுத்தது மிக சிறிய எண் அமைக்க போகிறோம். மிக சிறிய அஞ்சலக குறியீட்டு எண் அதில் இந்த 3 நம்பர் நம்மளுக்கு 1 தான். 6 3 1 தான். இனி சின்ன எண் அமைக்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்போனா சின்ன எண் பார்த்தீங்களா 0 3 6. அவ்வளோதான் 8வது கணக்கு. அடுத்து 9வது கணக்கு. தமிழ்நாட்டில் உள்ள மலைகளின் உயரங்கள் அதாவது மீட்டரில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கே 1 2 3 4 வரிசைன்னு தந்திருக்காங்க. மலைகளில் தொட்டப்பட்ட மகேந்திரகிரி, ஆனைமடி, வெள்ளையங்கிரி உயரம் 2637, 1747, 2695, 1778 தந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். மேற்கண்ட மலைகளில் உயரமான மலை எது? இதுலேயே எது உயரம் ஜாஸ்தியானது பாருங்கள். என்னது எந்த உயரம் 2695. அப்போ அதனுடைய மலையோட பேர் என்னது ஆனைமுடி. இது ஆனைமுடி. உயரத்தை கொண்டு மலைகளின் பெயர்களை மிக பெரியதிலிருந்து சிறியது வரை வரிசைப்படுத்தி எழுதவும். மிக பெரியதிலிருந்து சிறியது வரை. மிக பெரியது என்னது ஆனைமுடி. அடுத்தது தொட்டப்பட்டா. இது பெருசு, அடுத்தது இது பெருசு தொட்டப்பட்டா. அடுத்தது இது பெருசு வெள்ளையங்கிரி. அடுத்தது லாஸ்ட்டு மகேந்திரகிரி. அடுத்தது பாருங்கள் 3வது ஆப்ஷனு. ஆனைமுடி மற்றும் மகேந்திரகிரி ஆகிய மலைகளின் உயரங்களின் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனைமுடி மற்றும் மகேந்திரகிரி ஆகிய மலைகளின் உயரங்களின் வேறுபாடு. ஆனைமுடியோட உயரம் என்ன 2695, மகேந்திரகிரிக்கு 1647. இதனுடைய வேறுபாடுனா கழிச்சா போதும். அப்போ இங்கே கழிக்க முடியாது. அப்போ இங்கேருந்து கடன் வாங்கினோன்னா இங்கே 8 வருது. 15லேருந்து 7 போயிடுச்சு அப்படின்னா 8, 8லேருந்து 4 போயிடுச்சுன்னா 4, 6லேருந்து 6 போயிடுச்சுன்னா 0,
2 1 போயிடுச்சுன்னா 1. அப்போ இதனோட வேறுபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1048 1408 மீட்டர். சரியா? அடுத்தது 10வது, பட்டியலில் எந்த எண் வரிசை சிறியதுலேருந்து பெரியதாக வரிசைப்படுத்தப்பட்டு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எது சிறியதுலேருந்து எது பெரியது வர வரிசைப்படுத்தி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் பாருங்கள், இதுதான் சின்ன நம்பரு. 1,34,205, 1,34,208, 1,54,203. ஓகேவா? இதுதான் இதனுடைய ஆன்சர். மீதி எல்லாமே நம்மளுக்கு எப்படி தந்திருக்காங்கன்னா மிக்சர் பண்ணி தந்திருக்காங்க. இது சின்ன எண், இது பெரிய எண், இது சின்ன எண். அடுத்தது இது பெரிய எண், இது சின்ன எண், அது பெரிய எண் அப்படின்னு மிக்ஸ் பண்ணி தந்திருக்காங்க. இதுதான் சின்னலேருந்து பெரியதாக தந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து அரபிக்கடலின் அளவு 14,91,000 சதுர மைல்கள். இது எந்த இரு எண்களுக்கு இடையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, எந்த எண்ணுக்கு இடையில் இது அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனு 14,89,000 மற்றும் 14,92,540. இதுக்கு இடையில தான் இந்த எண்ணெய் நம்மளுக்கு அமைஞ்சு இருக்குது. அடுத்தது 12. இந்திய நாளிதழ் படிப்பவர்கள் கணக்கீட்டின்படி 2018 விற்ற நாளிதழ்களின் எண்ணிக்கையை காட்டும் அட்டவணை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அட்டவணையில் விடுபட்ட எண் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இதில் விடுபட்ட எண் என்னதாக இருக்கும் அப்படின்னா இதில் தந்திருக்க 4 ஆப்ஷனையும் பாருங்கள். 8, 52, 77, 26. இப்போ 1க்கு 70, அடுத்து 50, அடுத்து 10 இருக்குது. அப்போ 50க்கும் 10க்கும் இடைப்பட்ட எண்ணு பார்த்தீங்கன்னா இதுதான் இடைப்பட்ட எண்ணாக இருக்குது. அப்போ இதனோட ஆன்சர் என்னதுன்னா 26. இந்த கொஸ்டின் மார்க்கில் இருக்கிற ஆன்சர் என்னென்னா 26. ஓகேவா? அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ. இதோட இந்த பயிற்சி முடிஞ்சிச்சு.